எந்த கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம். சிவனாலயம் கட்டுவது, சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவனை கும்பிடுறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும் என்ன வேணும்? அவனுடைய பார்வை உனக்கு வேணும். வந்து கேட்பாங்க திருப்பணிக்கு, குழப்பத்த பையன் வந்துட்டான் பாருங்க, பேக்க தூக்கிட்டு திருப்பணியா அப்படின்னு பொண்டாட்டி உள்ள சொல்லிட்டு போவோம். காதுல வாங்காத, அது ஊழ்வினை வந்து அவங்க மூலியமா நம்ம காதுல உறுத்தோம். ஏன்னா நீ திருப்பணிக்கு பணம் கொடுத்துட்டீங்கன்னா உன் பாவம் அறுபட்டு போயிடும். இது சத்தியம். எப்படி இந்து தர்மத்துல ஒன்னே ஒண்ணுலதான் பாவம் அறுபடுகிறது, அது திருப்பணி என்கின்ற செயலில். அதனால பல செல்வந்தர்கள் வெளிநாட்டுக்கு போறான், கோடி கோடியா அள்ளி கொடுக்கறான், போய் தமிழ்நாட்டுல சிவாலயத்தை கட்டு. அவன் பைத்தியமா? கோடி கோடியா பணத்தை அள்ளி. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, எங்க இருந்தோ ஒருத்தர் வந்தாரு, ஒரு அம்மா வந்தாங்க, 2 கோடிக்கு கோயில கட்டித்தரேன்ட்டு போயிட்டாங்க. நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த அம்மா உனக்கு கிடைக்கிற பாக்கியத்தை லாரி வச்சு அள்ளிட்டு போகுது. ஓ சந்ததி இந்த பூமியில வாழக்கூடிய அரிய வாய்ப்பை, இறைவன் தந்த பாக்கியத்தை அவங்க லாரி வச்சு ஏத்திட்டு போறாங்க.